கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் கடந்த 3 மாதம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையில் ஒன்று கூடி ஆராதிக்கும்படிக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்தி நம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, அப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் இந்த வேளையிலும் தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே. கடந்த 3 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரித்து எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்து ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தது நிமித்தமாக கடந்த 3 மாதம் முழுவதும் காத்து இந்த புதிய மாதம் ஏப்ரல் மாதத்தை நீர் காண கொடுத்து உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் தேவனாகிய கர்த்தரை எங்களை நீங்கள் கிருபையாக கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறதை எண்ணி அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வருகிறதை போல ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஒவ்வொரு மாதமும் சுமந்து கொண்டு எல்லா தீங்குக்கும் பொல்லாங்குக்கும் வியாதிக்கும் சோதனைக்கும் தப்புவித்து ஆண்டவரே உம்முடைய இரத்த பாதுகாப்புக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து நீர் எங்களை பராமரித்து நடத்தி வருகிறதை எண்ணி தேவ சமூகத்திலே உம்மை நோக்கி நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக பரலோக தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் வாரும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனை வேளை முழுவதுமாக தேவனாகிய கர்த்தர் நீர் வந்து நின்று பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்கும்படிக்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். அப்பா, வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிற ஜீவனுள்ள தேவ வார்த்தையின்படி அப்பா நீர் வாரும் ஆண்டவரே. நீர் மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தருளுவீராக. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆரம்ப ஜெபத்திலிருந்து இந்த ஆராதனை நிறைவு வேளை வரையிலும் தேவனாகிய கர்த்தர் வந்து நின்று முழு பொறுப்படுத்தி நீங்க மகிமைப்படுவீராக. இந்த காணொளியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அந்தந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னமுடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க நிறைத்தருளுவீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பாடல் வேளையில் உம்மை விடுதலையோடு கூட பாடி நாங்கள் ஆராதிக்க வேண்டுமே. கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தி இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த ஏப்ரல் மாதத்திற்கென்று நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஜீவனுள்ள சத்திய வார்த்தையினுடைய ஆழத்தின் அதிசயங்களை காணும்படி தேவதாசனுக்கு நீங்க கண்களை திறந்து கொடுத்து ஆவிக்குரியவைகளோடு கூட சம்மந்தப்படுத்தி நீங்க வெளிப்படுத்துவீராக. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைப்போம் அல்லவோ. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிற இந்த சத்திய வார்த்தையினாலே எங்களை உயிர்ப்பித்தருளுவீராக. இந்த வார்த்தையினாலே எங்களை நீங்க மறுரூபமாக்கும் ஐயா. ஆண்டவரே, நீங்க எங்களிடத்திலிருந்து இன்னும் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறீர், எந்தெந்த இடங்களில் நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நீங்க சுட்டி காட்டி உம்முடைய வார்த்தையினாலே நீங்க ஊன்ற கட்டி என் பிள்ளைகளே இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை எங்கள் காதுகள் கேட்கும்படியாக தேவதாசனை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுவீராக. தகப்பனே, அப்பா, நீங்க மறைத்து கொள்ளுங்க ஐயா. பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதானபடியினால் என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய ஆழத்தின் அதிசயங்களை நான் விளக்கி கொடுக்கட்டும் என்று தீர்க்க தரிசனமாய் தாசன் மூலமாக நீங்க வெளிப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயமும் லீதியாளின் இருதயத்தை போல் திறக்கப்படுவதாக. திறக்கப்பட்ட இருதயத்திலே உண்மை நன்மையுமான அந்த இருதயத்தில் 30, 60, 100 அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் பலன் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை ஆவியோடு வல்லமையோடு பரிசுத்த ஆவியினுடைய முழு நிச்சயத்தோடு கூட கடந்து வருவதாக. பேசுகிற தாசனுக்கும் விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் தாசனை நீங்க நிறைத்தருளும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஆராதனை நிறைவிலே ஆண்டவரினோடு கூட பேசினார். இந்த வார்த்தையிலே தேவனாகிய கர்த்தர் எனக்கென்று ஆண்டவர் பேசினபடியினால் இது எனக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்தது. இது என்னை ஆறுதல் படுத்தினது. இது நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டினது என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு ஏசப்பா நீங்க மகிமையான காரியத்தை செய்தருளும் அப்பா. வேத வாசிப்பு பகுதியிலும் ஏசப்பா நீர் அசைவாடுவீராக.
ஒவ்வொரு பகுதியிலும் உடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருந்து இந்த ஆராதனை நிறைவிலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் திருப்திப்படுத்துவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர் தாமே கண்ணீர் யாவையும் துடைக்கிற எங்கள் தேவனாய கர்த்தர் வெளிப்படுத்தி மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தரலும் அப்பா. எல்லாவற்றையும் சமூகத்திலே கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உமக்கே கனமும் துதியும் மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்து ராஜாவாய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே உங்களை அன்பாய் வாழ்த்துகின்றோம். இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கின்றோம். 3 மாதங்களை நிறைவடைய செய்து 4வது மாதத்தை காணும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். 3 மாதங்களிலும் ஆண்டவருடைய கரம் எவ்வளவு அழகாய் நம்மை வழி நடத்தியிருக்கிறது. இந்த 4ஆம் மாதத்தின் முதல் நாள் மாலை வேளையை காணும்படியான கிருபையை தந்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். அவர் பாடுபட்ட நாட்களை அனுசரித்து வருகின்ற நாம் அவருடைய சிலுவை பாதையை பின்பற்றி செல்லும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக வாழ்க்கையின் மேன்மையை தர வல்லவராயிருக்கிறார். ஒரு பழைய பாடல், கீர்த்தனை பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சிலுவையை மாத்திரம் நம் முன்பாக வைத்து பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். சேர்த்து பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவருடைய குருசை நோக்கி பார்க்குவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பாடலாசிரியர் இவ்விதமாய் எழுதுகிறார்: சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. சிலுவையை பின்பற்றி நடக்கும் பொழுது வெற்றிகரமான வாழ்வை தர ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். அனைவரும் சேர்ந்து. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் நமக்காக சிந்திய ரத்தம் நாம் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக, தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக, பாவம் என்னும் சேற்றில் சிக்கி வாழ்க்கையின் எதிர்காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய சிலுவை பாதையை, சிலுவையை வழியை நோக்கி செல்லும் பொழுது
மேன்மையான வாழ்வை தர வல்லவராயிருக்கிறார். பாடுபட்ட நாட்களை அனுசரிக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து உணர்ந்து இரண்டாம் சரணத்தை பாடுவோம். குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் பெற்றா ஜீவநதியா துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன் தூய்மையடைந்து மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. சிலுவையிலே ஜீவனை தந்த அந்த ஆண்டவரின் அன்புக்கு நீங்களும் நானும் எண்ணத்தை செலுத்த முடியும். ஆண்டவரே, நான் என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன் சுவாமி. எந்த நிலையில் நான் இருக்கிறேனோ அந்த நிலையிலே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஜெபசிந்தையோடு கடைசி சரணத்தை பாடுவோம். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை தீடுவேன். எந்தரும் பொருள் ஈடாகும் எந்தரும் பொருள் ஈடாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் சிலுவையிலே ஜீவன் தந்த அன்பை என்னை அழகாய் பாடினோம். இந்த விந்தை அன்புக்கீடா எந்த காணிக்கை நான் ஈந்திடுவேன் சுவாமி, என்னையே நான் முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன் என்று பாடியிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவரின் பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அழகான பாடல், கலங்கிடாதே நீ திகைத்திடாதே காக்கும் தெய்வன் என்றார் என்னும் பாடலை சேர்த்து பாடுவோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே காக்கின்ற ஆண்டவர், கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர், உயர்த்துகிற ஆண்டவர், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்து நம்முடைய பாவங்களுக்காய் வெற்றி சிறந்த ஆண்டவர். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையுள்ள உயிருள்ள ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே உங்களை அழைக்கிறார். ஜெபசிந்தையோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து இந்த கூட்டத்திலே பங்கு பெறுவோம். மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும்,
மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீர் உந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். இந்த காணொளியை வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு பார்த்து கொண்டிருப்பீர்களா? ஆண்டவர் உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி சிலுவையை பின்பற்றி அர்ப்பணிக்கும் பொழுது மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து 2ஆம் சரணத்தை பாடி நிறைவு செய்வோம். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தான் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ரோமர் 12 1 முதல் 5 முடிய. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதித்து சேர்ந்து பாடினோம். அவருடைய சிலுவை வழியை பின்பற்ற சக்தி தந்தருளுமாறு இறைவனை வேண்டிக் கொள்ளும்படியாய் சேர்ந்து பாடினோம். இப்பொழுது அர்ப்பணிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். கல்வாரியின் அன்பை எண்ணி அகமகிழ்கிறவர்களாய், ஆண்டவரே உம் பாதத்தில் நான் விரைந்தோடி வந்திருக்கிறேன் சுவாமி, உம்முடைய இரத்தத்தாலே கழுவி என்னை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் பெறுகிற ஆசீர்வாதத்திற்கு என்னுடைய பாவங்கள், என்னுடைய குற்றங்கள் தடையாயிருக்குமானால் ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியுங்க சாமி என்று சொல்லி மன்னிப்பு உணர்வோடு ஆண்டவரை ஆராதித்து அர்ப்பணித்து சேர்ந்து பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். சேர்ந்து ஜபசந்தியோடு பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். ஜபசந்தையோடு பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை தந்திருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக உம்மை பலியாக தந்திருக்கிறீரே ஆண்டவரே. சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்களை மன்னியுங்க ஆண்டவரே. ஒரு பாதத்தில் விழுந்து கேட்போமா? கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கக்கூடிய ஆண்டவர், கண்ணீரை கணக்கில் பார்க்கிற ஆண்டவர், அதற்கு தகுந்த ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர். அவனுடைய பாதத்தை அர்ப்பணித்து சேர்த்து பாடுவோம். நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. செய்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன்.
கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் உமக்கென்று தந்திருக்கிறேன். ஆண்டவரே, பாவம் நிறைந்த என்னுடைய இருதயம் ஆண்டவரே மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாக என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, ஆலயமாக என்னை மாற்றி ஆசீர்வதியும் ஆண்டவரே சொல்லி ஜபசந்தியோடு பாடு. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் நம்பியிருக்கிறேன் சுவாமி. என்னுடைய சுயம் ஆண்டவரே அனைத்தையும் உடைய பாதத்தில் தருகிறேன். ஆண்டவரே, சுயம் என்னில் சாம்பலாய் மாறுவதற்கு எனக்கு அனல் முட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, என்னால் ஒன்றும் கூடாது. ஆண்டவரே, உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய என்னுடைய தோல்விகள், என்னுடைய பயங்களை மாற்றுங்க சுவாமி. நான் என்னையே வெறுமை என்று அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜபசித்தியோடு முதலாம் சரணத்தை பாடுவோம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். அர்ப்பணிப்போடு என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன்.
உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கடைசியாக ஒரு சாரணத்தை பாடி இந்த ஆராதனை வேளை நிறைவு செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை காண்கிறவரே, என்னுடைய அலைச்சலை காண்கிறவரே, என்னுடைய கவலையை காண்கிறவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் சாமி. சிலுவையிலே எனக்காக ஜீவனை தந்திருக்கிறீரே ஆண்டவரே, இந்த மாண்பை நான் என்னை வெறுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இரண்டாம் சரணத்தை பாடி நிறைவு செய்வோம். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். நம்பிக்கையோடு அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆண்டவரே, உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் சாமி. இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் சிலுவையிலே ஜீவனை தந்திருக்கிறீரே ஆண்டவரே. உலகத்துக்குள்ளே எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பொறாமைகள் எங்களை சூழ்ந்து நிற்கிறதே ஆண்டவரே. ஆண்டவரே, இருதயத்தை பார்க்கிற நீங்க ஆண்டவரே, வேதனைகளை அகற்றுங்க ஆண்டவரே, கண்ணீரை களிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காணொலி வாயிலாக அவர்களோடு பேசுங்க சுவாமி. உள்ளத்திலே சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே சந்தோஷம் நிலவட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரை களிப்பாய் மாற்றும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையுடைய பாதத்தில் நாங்கள் வெறுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாடுபட்ட நாட்களை அனுசரிக்கிற நாங்கள் இன்னும் சில நாட்களிலே நீர் உயிரோடு எழுந்த தினத்தை அனுசரிக்கும்படியாய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் குடும்பங்களிலே உயிர்த்தெழுந்து, உள்ளங்களிலே உயிர்த்தெழுந்து ஆண்டவரே, உம்முடைய பாவங்களை ஆண்டவரே மாற்றி உம்முடைய சமூகத்தில் நேராய் திரும்புவதற்கு பலர்த்தாங்க ஆண்டவரே. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்கப் போகிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஏப்ரல் மாதத்திலும் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர்
அவர் அழகாக வழிநடத்தி செல்லுவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாடிலும் நம்மோடு கூட வேத வசனத்தின் மூலமாக இடைப்படுவார். அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் தங்கியிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் சுவாபம் மாறணும். சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், என் சுவாபம் மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நடை மாறணும், என் உடை மாறணும், உள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே. நடை மாறணும், என் உடை மாறணும், உள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. குயவன் கையில் இருக்கிற களிமண் போல நாங்களும் உடைய கரத்தில் இருக்கிறோம் என்று ஏசப்பா உம்முடைய வேத வசனத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த வேத வசனத்தின்படியாகவே உமக்கு சித்தமான பாத்திரமாக நீர் எங்களை வனைவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க ஏசப்பா நீர் வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு கூட இருக்கின்றார்களோ ஆண்டவரே, அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் அவர்கள் மத்தியில் ஆண்டவரே நிவிருத்தி செய்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாடிலும் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படும் மகிமையான காரியத்தை நீர் செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாடிலும் நம்முடைய தியானத்திற்காக ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வேத வசனத்தில் இருக்கக்கூடிய கடைசி வரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை நாம் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். மறுரூபமாகுங்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இந்த மறுரூபமாகுதல் என்றால் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் என்ன விரும்புகின்றார் என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகின்றார், நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்றார். என கருமையானவர்களே, இந்த மறுரூபமாகும் பொழுது என்ன நடக்கின்றது?
வேதத்திலிருந்து அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சிலருடைய நடை, உடை, பாவனை, அதாவது அவர்களுடைய சுவாபம், அவருடைய பேச்சு, செயல்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை, சில வேளைகளில் மற்றவர்களையும் கூட அது வேதனைப்பட வைக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, சிலருடைய பேச்சு மற்றவர்களை முகம் சுளிக்க வைக்கும். பேச்சோ அல்லது செயல்களோ, சுருக்கமாக சொல்லப்போனால் ஒருவருடைய சுவாபம் சில வேளைகளில் மற்றவர்களை வேதனைப்பட வைக்கும் அல்லது மற்றவங்களை முகம் சுளிக்க வைக்கும். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களுடைய இந்த சுவாபம் முழுமையாக மாறி ஒருவருடைய பேச்சு அல்லது செயல்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்தாமல் அந்த சுவாபம் முழுமையாக மாறி அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய செயல்களும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது, என கருமையானவர்களே, அதுதான் மறுரூபமாகுதல் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேத வசனத்தில் நம்மோடு கூட தேவனாகிய கர்த்தர் சொல்ல விரும்புகின்றார். என கருமையானவர்களே, மறுரூபமாகுதல் என்றால் நம்முடைய சுவாபம், பழைய சுவாபம் முழுவதுமாக மாறி ஒரு புதிய சுவாபம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிடித்தமான சுவாபமாக நம்முடைய சுவாபத்தை மாற்றிக்கொள்ளுவது, அதுதான் மறுரூபமாகுதல். என கருமையானவர்களே, இந்த நாளில் அதை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். வேதாகமத்தில் ஒரு நபருடைய செயல்கள் அல்லது அவருடைய பேச்சு அல்லது சுருக்கமாக சொல்ல போனால் அவருடைய சுவாபம் அந்த குடும்பத்தினரையே வேதனைப்பட, முகம் சுளிக்க வைக்கின்றது. குறிப்பாக ஒரு தகப்பனுடைய செயல்பாடுகள். எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலும் அப்படி நடக்கலாம். ஒரு தகப்பனுடைய அந்த சுவாபம் அல்லது செயல்பாடுகள், எனக்கு அருமையானவர்களே, அவருடைய பேச்சு, அந்த செயல்பாடுகள் எல்லாம் மகனையும் வேதனைப்படுத்துகின்றது, மகளையும் வேதனைப்படுத்துகின்றது. எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்கு மருமகனாக வரக்கூடிய அந்த மருமகனும் வேதனைப்படுகின்றார். நம்ம மாமனாருடைய பேச்சு இப்படி இருக்கின்றதே என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நாளில் வேதவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை நீங்கள் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கலாம். அப்ப நமக்கு ஒருவருடைய பேச்சு, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு நபருடைய பேச்சு, சில வேளைகளில் சிலருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் மற்றவங்களை பரியாசம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அது கேட்ட அவங்களுடைய சுவாபம் என்று சொல்லுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, அது மாற வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் என்னை எதிர்பார்க்கின்றார் தெரியுமா? உங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த சுவாபம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். சிலர் என்ன சொல்லுவார்கள், அது உங்களுக்கு பிறவியிலேயே உள்ள சுவாபம் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை படைக்கும் பொழுது மோசமான ஒரு சுவாபத்தை வைத்து படைப்பது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, சுவாபம் என்று சொல்லக்கூடியது நீங்களாகவே வரவழைத்து கொண்டதை ஒழிய அது உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடாது. அது பிறவியிலேயே உள்ள சுவாபம் என்று சொல்லி சொல்லக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, அது நீங்களாக வளர்த்து கொண்ட காரியம். மற்றவங்களை பரியாசம் பண்ணுவது, மற்றவங்களை குறை சொல்லுவது, மற்றவர்கள் மீது எரிச்சலாக இருக்கக்கூடியது, இந்த காரியம் எல்லாமே எனக்கு அருமையானவர்களே நாம அதை வளர்த்து கொண்ட காரியம். அந்த காரியத்தை சரி என்று நினைத்து கொண்டு நாம் செயல்படக்கூடிய காரியம். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கின்றார் என்றால், அப்படிப்பட்ட அந்த சுவாபம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த சுவாபம் மற்றவர்களை முகம் சுளிக்க வைக்கும். உங்க குடும்பத்தினரை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் குடும்பத்தில் பெரியவர்களாக இருக்கலாம். ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும், வயது கூட 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 நம்முடைய சுவாபம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, சுவாபம் தேவனுக்கு பிரியமான சுவாபமாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வயது அதிகரிக்க அதிகரிக்க கூட சிலருக்கு சுவாபம் மாறவே செய்யாது. சின்ன பிள்ளையில வாலிப பிராயத்தில் இருந்த அதே சுவாபம். எனக்கு அருமையானவர்களே, சிலருடைய சுவாபம் எப்படி இருக்கும், யாருக்குமே அடங்காத ஒரு சுவாபமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சுவாபமுடைய ஒருவேளை நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். வயது அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய சுவாபம் மாறி தேவனுக்கு பிரியமான சுவாபமாக அது மாற வேண்டும். இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற காரியம், வயதில் மூத்த ஒருத்தருடைய குடும்ப தலைவராக இருக்க
இருக்கக்கூடியவர். தகப்பனுடைய சுவாபம் வயதிலே குறைந்த மகனை முகம் சுளிக்க வைக்கின்றது, மகனை வேதனைப்படுத்துகின்றது. எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, மகளையும் வேதனைப்படுத்துகின்றது. ஒரு தகப்பனுடைய சுவாபம், கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு தகப்பனுடைய சுவாபம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாயினுடைய சுவாபம் எப்படி இருக்கும். நல்லா ஜெபிக்கிறோம், சரி, சுவாபம் மாறி இருக்கின்றதா? உபவாசிக்கிறோம், சரி, சுவாபம் மாறி இருக்கின்றதா? சுவாபம் மாறாவிட்டால், நம்முடைய பேச்சும் செயல்பாடுகளும் மாறாவிட்டால், எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தில் மிகுந்த வேதனைப்படுகின்றார். குடும்பத்தினரே அந்த காரியத்தை குறித்து வேதனைப்படுகிறார்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் வேதனைப்படாமல் இருப்பாரா? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் அந்த வேத வசனத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், ஆண்டவரே, என்னுடைய புருஷனுடைய சுவாபம் மாற வேண்டுமே ஆண்டவரே, இன்னும் மாறவில்லை என்று நீங்கள் அவருடைய சுவாபத்தை குறித்து சில வேளைகளில் வேதனையோடு கூட இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை புருஷனாக இருக்கக்கூடிய நீங்க, என் மனைவியினுடைய சுவாபம் இன்னும் மாறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். இந்த நாளில் ஒரு நபருடைய சுவாபம் மாறாவிட்டால், எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த தகப்பனுடைய சுவாபம் கண்டு, இந்த தகப்பனாருடைய சுவாபத்தை கண்டு மகனும் வேதனைப்படுகின்றான், மகளும் நிச்சயமாக அந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டிருப்பார். இவர்களால் தங்கள் தகப்பனிடத்தில் என்ன பேச முடியும், அப்பாவினிடத்தில் நம்ம பேச முடியாது என்று இருக்கக்கூடிய நிலைமையில், எனக்கு அருமையானவர்களே, அந்த வீட்டுக்குள்ளாக நுழைகின்ற மருமகன், மகளை விவாகம் செய்யக்கூடியவர், அந்த மருமகனுடைய காரியமும், எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால், இந்த தகப்பனாக இருக்கக்கூடியவர் மகனிடையும் சரி, மகளிடத்திலும் சரி, இது மாத்திரமல்ல, அவரை பொறுத்த மட்டில் மருமகனிடத்திலும் சரி, அவருடைய செயல்பாடுகளை பார்த்தோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமானதாக, தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் அது திருப்திகரமாக இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வயதில் மூத்தவர்களாக நீங்கள் இருக்கலாம், பெரியவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய சுபாவத்தில் தேவனாகிய கர்த்தர் திருப்தியாக இருக்கின்றாரா என்பதை என்றைக்காவது நீங்கள் பார்த்திருக்க இருக்கின்றீர்களா? வயது ஆக ஆக நம்முடைய சுவாபம் தேவனுக்கு பிரியமானதாக மாற வேண்டும், நாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமாகி காட்டினார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொல்லுகின்றார், வெளிப்படையாக மாத்திரமல்ல, நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, பேச்சு மாறணும், நம்முடைய செயல்கள் மாறணும், நம்முடைய சுவாபம் மாறணும். எனக்கு அருமையானவர்களே, அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், மறுரூபமாவது என்று சொல்லி. நீங்கள் மறுரூபமாகும் பொழுது என்ன நடக்கின்றது தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஒரு தகப்பனுடைய சுவாபம் தேவனுக்கு பிரியமானதாக மாறும் பொழுது யார் ரொம்ப சந்தோஷப்படுவா தெரியுமா? அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. சில தாயினுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த தாயாருடைய சுவாபம், சில தாயார்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாம் தாறுமாறாக பேசுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் பிள்ளைகள் என்ன தெரியுமா நினைப்பார்கள்? ஐயோ, என் தாயின் சுவாபம் மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும், இவர்கள் சுவாபம் மாறுவதற்கு நான் என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். என கருமையானவர்களே, இந்த நாளில் தகப்பனுடைய சுவாபத்தை கண்டு மகனும் மகளும் ஒன்று செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் மருமகனாக வரக்கூடியவர் மாமனாருடைய சுவாபத்தை பார்க்கின்றார். என கருமையானவர்களே, அந்த மருமகன் செய்யக்கூடிய செயல்களை பாருங்கள். அந்த செயல்களின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த மனுஷன், என கருமையானவர்களே, மருமகனுடைய செயல்பாடுகளின் நிமித்தம் மாமனாருடைய சுவாபம் மாறுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. என கருமையானவர்களே, அதை குறித்தே நான் இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். ஒரு
காரியம் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் வயதானவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் சுவாபத்தை தேவனுக்கு பிரியமானபடி மாற்றிக்கொள்ளுங்கள். நான் என்ன வயதானவர்களை குறித்து பேசுகிறேன் என்று நினைக்க கூடாது. வேதத்தில் உள்ள காரியத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், வயது ஆக ஆக நம்முடைய சுவாபம் தேவனுக்கு பிரியமானதாக மாற வேண்டும். என கருமையானவர்களை இல்லாவிட்டால் உங்களை பொறுத்தமட்டில் நடக்கக்கூடிய காரியத்தை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். உங்களுடைய சுவாபம் மாற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். இந்த சுவாபம் உங்களுக்கு நீங்களாகவே வரவழைத்து கொண்டது, பிறவியிலேயே எங்களுக்கு உண்டு என்று சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. என கருமையானவர்களை சொல்லக்கூடிய காரியம் அவங்களுக்கு பிறவியிலேயே அந்த சுவாபம் என்று சொல்லி, என கருமையானவர்களை அப்படி ஒரு காரியத்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட குணாதிசயம் என கருமையானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த குணாதிசயம் எப்படி வருகின்றது என்பதை பாருங்கள். ஒரு மனுஷனுடைய சுவாபம் எப்படிப்பட்டதாக முதலில் இருக்கின்றது, அதன் பின்பதாக அவன் எப்படி மறுரூபமாகின்றான் என்பதை குறித்து வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் வேதத்தில் சவுல் என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாம் நாம் அறிந்தது தான். இந்த சவுலை குறித்து நமக்கு தெரியும். இந்த சவுல் என்கின்ற மனுஷன், என கருமையானவர்களே, இந்த சவுல் இஸ்ரவேலை அரசாளக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தான். என கருமையானவர்களே, ஒரு குடும்பம் என்று நான் சொல்லக்கூடியது, ஒரு ராஜாவினுடைய குடும்பத்தை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க விரும்புகின்றேன். அவன் ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. அந்த குடும்பத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஒரு சின்ன குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ராஜாவுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சேவகனுடைய குடும்பமாக இருந்தாலும் குடும்பம் தான். இந்த ஒரு ராஜாவினுடைய குடும்பத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகின்றேன். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ராஜாவுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, எல்லாரும் பார்க்கும் பொழுது அவர்களை, இப்படிப்பட்ட ராஜாவை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அநேக வேளைகளில் சந்தோஷப்படலாம். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளாக என்ன நடக்கக்கூடியது காரியத்தை உங்களுக்கு நான் விவரித்து சொல்ல விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, இந்த சவுல் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருக்கும் பொழுது இவர் இந்த இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் நடுவாக யுத்தம் நடக்கின்றது. அப்பொழுது நடக்கக்கூடிய அந்த காரியத்தை வேதம் விவரித்து சொல்லுகின்றது. தெரிந்த ஒரு சம்பவம் தான். அந்த காரியத்தை உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த சம்பவத்தை ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது தான் ஒரு மனுஷனுடைய குணம் முதல்ல எப்படி இருக்கின்றது, சுவாபம் எப்படி இருக்கின்றது, அவன் எப்பொழுது மாறுகின்றான். என கருமையானவர்களே, பிறவியிலேயே சுவாபம் என்று சொல்லக்கூடிய, எனக்கு பிறவியிலேயே அந்த சுவாபம் உண்டுன்னு சொன்னீங்கன்னா தேவனிடத்தில் போய் கேளுங்க. எனக்கு பிறவியிலேயே இந்த சுவாபம் இருந்திருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, பிறவியிலேயே எந்த விதமான தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபமும் பிறக்கும் பொழுது இருப்பது கிடையாது. இது எல்லாம் நமக்குள்ளாக நாமவே வருவித்துக் கொள்ளக்கூடிய காரியம். ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த சுவாபம், தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபம் எப்பொழுது வருகின்றது? பெருமை இருக்கின்றதா? பிறக்கும் பொழுது பெருமை இருக்குமா? பிறக்கும் பொழுது பொறாமை இருக்குமா? எனக்கு அருமையானவர்களே, பிறக்கும் பொழுதே வாயை திறந்து தூஷணமான வார்த்தையை பேசுவோமா? இதெல்லாம் எப்பொழுது வருகின்றது? எனக்கு அருமையானவர்களே, சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய முன்னோர்கள் அப்படி பேசுவார்கள், நானும் பேசுகிறேன் என்று சொல்லி. நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்கள் முன்னோர்களுக்கு இருந்த எந்த சுவாபமும் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு இருப்பது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, அந்த சுவாபத்தை நீங்களாகவே வருவித்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதை, நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். நல்ல குணங்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நல்ல சுவாபத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் இந்த மனுஷனுடைய காரியத்தை பாருங்கள். இந்த சவுல் என்கின்ற மனுஷன் இப்பொழுது இஸ்ரவேலை அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது தான் அவர்களுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கின்றது. அப்பொழுது நடக்கக்கூடியது வேதம் சொல்லுகின்றது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி
பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தருக்கு எதிராக அந்த யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். சவுலும் இஸ்ரவேல்ல ஜனங்கள் இடத்துல அவனுடைய யுத்தத்துக்காக உள்ள சேவகர்கள் எல்லாருமாக போய் நிற்கின்றார்கள். வாசிக்கலாம். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். எனக்கு அருமையானவர்களே, அந்த பெலிஸ்தருடைய பாளையத்திலிருந்து ஒரு மனுஷன் வந்து நிற்பான். அவன் பெயர் கோலியாத் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் உயரமானவன், திடகாத்திரமானவன். அவன் நின்று கொண்டு பேசக்கூடிய அந்த காரியத்தில் அவன் சொல்லுகின்றான், உங்களில் ஒரு மனுஷன் எனக்கு இங்கே வாருங்கள். இஸ்ரவேலரே, நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவன் என்னோடு கூட யுத்தம் செய்யட்டும் என்று சொல்லி ஒரே ஒரு நபரை அவன் அழைக்கின்றான். பாருங்கள், 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த கோலியாத் வந்து நின்று என்ன பேசுகிறான் வாசிக்கலாம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். ஒருவனோடு ஒருவன் யுத்தம் பண்ண நீங்கள் ஆட்களை விடுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லக்கூடியதை பார்த்த உடனே, எனக்கு அருமையானவர்களே, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று சொல்லி 11வது வசனத்தை வாசியுங்கள். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தில் கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த சவுலை பொறுத்தமட்டில் அவன் ராஜாவாக இருக்கும் பொழுது எதிர்த்தாக்கில் இருக்கக்கூடிய எதிரிகள், எனக்கு அருமையானவர்களை, எதிரியாக இருக்கக்கூடிய கோலியாத் வந்து நின்று சொல்லுகின்றார், உங்களில் ஒருவரை அனுப்புங்கள், நான் இப்பொழுது அவனோடு கூட யுத்தம் பண்ணட்டும். அவன் என்னை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக, எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களை ஜெயித்தால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர்கள், அதாவது நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டவுடனே இந்த கோலியாத்தை எதிர்த்து யார் நிற்பது? ஒருவனாக போய் இவனை ஜெயிக்க முடியாதே என்று சொல்லி அவனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி நிற்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த வேளையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு அருமையானவர்களே, ஈசா என்கின்ற ஒரு மனுஷனுடைய காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகின்றது. அந்த ஈசா என்கின்ற மனுஷனிடத்தில் அவனுடைய 3 குமாரர்களும் அவனுடைய 3 பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகளில் 3 பிள்ளைகள் இந்த சவுலோடு கூட யுத்தத்துக்கு வந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை அந்த காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இத்தனை பேர் யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று இருக்கலாம். ஒருவேளை அந்த இதே போல ஈசாயினுடைய பிள்ளைகளாகிய 3 பேர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு அந்த இடத்துல வந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அங்க யுத்தம், இப்பொழுது யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் கோலியாத் வந்து நின்று பேசுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது இந்த ஈசா தன்னுடைய 3 பிள்ளைகளை அனுப்பி இருக்கும் பொழுது அவனுடைய கடைசி மகனாகிய தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு இளைஞன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு யுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து தகப்பன் சொல்லுகின்றான், உன் அண்ணன்மாரெல்லாம் யுத்தத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், நீ போய் அவர்களெல்லாம் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து விட்டு வா என்று அவனை அனுப்புகின்றான். நான் இந்த சம்பவத்தை வேகமாக நான் சொல்லுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது தாவீது, இந்த இடத்தில் தாவீது தன் அண்ணன்மார்கள் யுத்தத்துக்கு போனவர்கள் அங்கு நலமாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக அவன் அந்த இடத்துக்கு, யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வருகின்றான். வரும் பொழுதுதான் அவன் இந்த கோலியாத் பேசக்கூடிய வார்த்தையை அவன் கேட்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது என்ன தெரியுமா சொல்லுகின்றான்? நீங்கள் பாருங்கள், சாமுவேல் 17:22 வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது
தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவங்கள போய் அண்ணன்மார்களை சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். வாசிக்கலாம். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை தாவீது கேட்ட உடனே தாவீது சொல்லுகின்றான், எல்லாரும் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். சவுல் என்கின்ற ராஜாவும் கலங்கி கொண்டிருக்கிறான் இந்த கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு. ஆனால் இந்த தாவீது, அண்ணன்மார்களை பார்க்க வந்த இந்த தாவீது, இந்த கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே பயப்படவில்லை. அவன் மற்றவர்களை பார்த்து சொன்னான், நான் போய் இவனோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன உடனே எல்லாரும் அவனை அற்பமாக பார்த்திருப்பார்கள். சிறு பையனாக இருக்கின்றான், ஒரு இளைஞனாக இருக்கக்கூடியவன், அவனோடு கூட யுத்தம் பண்ண முடியுமா என்று சொன்ன உடனே, நான் போய் அவனோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன உடனே இந்த தாவீதை கொண்டு போய் சவுலுக்கு முன்பதாக நிறுத்துகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த தாவீது இப்பொழுது சவுலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது சவுல் தாவீதை பார்க்கின்றான். இந்த சம்பவத்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சவுல் என்கின்ற இந்த அரசனுக்கு முன்பதாக தாவீது நிற்கின்றானே, இந்த தாவீது இப்பொழுது இளைஞனாக நிற்கக்கூடிய இந்த தாவீது தான் வரக்கூடிய காலத்தில் இந்த சவுலினுடைய மருமகனாக போகின்றான் என்பது சவுலுக்கும் தெரியாது, தாவீதுக்கும் தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் உள்ள காரியத்தை பாருங்கள். வாசிக்கலாம். அதே அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, தாவீது சொல்லுகின்றான் ராஜாவாகிய சவுலை பார்த்து, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். நான் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன உடனே சவுல் என்ன சொல்லுகின்றான்? வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். என கருமையானவர்களே, அவன் சொல்லுகின்றான், உன்னால் யுத்தம் பண்ண முடியாது என்று சொல்லும் பொழுது தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் போய் இவனோடு யுத்தம் பண்ணி ஜெயிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொன்ன உடனே சவுல் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்று சொன்னது மாத்திரமல்ல, சவுல் என்ன செய்கின்றான் என்று பாருங்கள். ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன், ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய தாவீதுக்கு அவன் என்ன செய்கின்றான்? வாசிக்கலாம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து, என கருமையானவர்களே, இந்த இடத்தில் தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்தக்கூடிய அளவில் சவுலின் இடத்துல ஒரு நல்ல குணம் இருந்தது. என கருமையானவர்களே, தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு உடுத்துகிறான். ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து, என கருமையானவர்களே, தன்னை கீழே இருக்கக்கூடிய தாவீதுக்கு அதை உடுத்துகிறான் என்றால் நல்ல சுவாபம் அவனிடத்தில் இருக்கத்தான் செய்திருக்கின்றது. ஆனால் என்ன சுவாபம் சவுலின் இடத்துல? எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தருக்கு பிடித்தமில்லாத ஒன்று எப்பொழுது அவனுக்கு வர தொடங்குகிறது என்பதை பாருங்கள். வாசிக்கலாம். அவனுக்கு வஸ்திரத்தை உடுப்பித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, தாவீது ராஜாவாகிய சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு, ராஜா கொடுத்த எல்லாவற்றையும் களைந்து போட்டுவிட்டு யுத்தத்துக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தேவையானது எல்லாவற்றையும் களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு
அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். தாவீது இந்த இடத்துக்கு புறப்பட்டு போகின்றான். சவுலை பொறுத்த மட்டில் இவன் புறப்பட்டு போகின்றானே, என்ன நடக்கப் போகின்றது என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய அந்த காரியம், தாவீது புறப்பட்டு போய் தன்னுடைய கவனில் கல்லை வைத்து எறிகின்றான். அது நிமித்தம் கோலியாத் கீழே விழக்கூடியதையும் இவன் தாவீது ஓடி போய் அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று போட்டு அவன் தலையை எடுத்துக்கொண்டு சவுலுக்கு முன்பதாக வந்து நிற்கின்றான். பாருங்கள், 57வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. எனக்கு அருமையானவர்களை, சவுலுக்கு முன்பதாக கொண்டு போய் தாவீதை விட்ட நேரத்தில் சவுல் பார்க்கின்றான், இந்த தாவீதினுடைய கையில் இப்பொழுது, எனக்கு அருமையானவர்களே, கோலியாத்தினுடைய தலை தாவீதினுடைய கையில் இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது சவுல், எனக்கு அருமையானவர்களே, ஒரு கணம் திகைத்து போயிருப்பான். கர்த்தர் இவனோடு கூட இருக்காவிட்டால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று அவன் அந்த காரியத்தில் இருந்தாலும், எனக்கு அருமையானவர்களே, உயிரை கையில் பிடித்து கொண்டு போய் இந்த தாவீது சவுலுக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக தாவீது போய் யுத்தம் பண்ணி ஜெயித்து அந்த ஜெயத்தை கொண்டு வந்து, பெலிஸ்தனுடைய தலையை மட்டுமல்ல ஜெயத்தை கொண்டு வந்து சவுலுக்கு அதை கொடுக்கின்றான். சவுல் இப்பொழுது ஜெயம் பெற்றவனாக திரும்புகின்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல தாவீது ராஜாவாகிய சவுலுக்கு நன்மை செய்யக்கூடியதையே வேதம் விவரித்து சொல்லுகின்றது. இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கும் பொழுது தான், எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் இந்த சவுல் என்கின்ற ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் யோனத்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் தாவீதை பார்த்த உடனே தாவீது மீது அவனுக்கு அவ்வளோ ஒரு அன்பு வர தொடங்கியது. நமக்காக யுத்தத்தில் போய் நம் தகப்பன் இந்த இடத்துல ஜெயிப்பதற்காக அவன் காரியத்தை உயிரை கையிலே பிடித்து கொண்டு போய் யுத்தத்தில் நின்று காரியத்தை செய்தபடியினால் இந்த சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தான் தாவீதை அதிகமாக சிநேகித்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள், 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். எனக்கு அருமையானவர்களை, யோனத்தான் அவனை உயிரை போல நேசித்தான் என்று சொல்லி இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், யோனத்தான் தாவீதோடு கூட மிகவும் நெருக்கமானான். 2 பேரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகின்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது தான் பிரச்சனை தொடங்குகின்றதை பாருங்கள். இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த காரியம், ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சவுல் திரும்பக்கூடிய அந்த நேரத்தில் ஜனங்கள் என்ன செய்கின்றார்கள்? அதே அதிகாரம் 1 சாமுவேல் 18:6 பாருங்கள். இப்பொழுது தான் சவுலினுடைய சுவாபம் எப்படி மாறுகின்றது. கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக அந்த தாவீதுக்கு தன் வஸ்திரத்தை உடுத்தியவன், பட்டயத்தை கொடுத்தவன், எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்டவனாக இருந்தவன் இப்பொழுது நடக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள், வாசிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு, அந்த கோலியாத்தை கொன்று திரும்பி வந்த பின்பு, ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ராஜாவுக்கு எதிர்கொண்டு ஜனங்கள் எல்லாம் ஜெயித்து கொண்டு, எங்கள் ராஜா தன்னுடைய ஆட்களோடு போனார், இப்பொழுது ஜெயித்து விட்டு திரும்பி வருகின்றார் என்ற உடனே அங்கிருந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடிக்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை பாருங்கள். சவுலுக்கு எதிர்கொண்டு வந்து காரியத்தை செய்கின்றார்கள், வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் பாட்டு பாடினாங்க, அவ்வளவுதான். தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று சொன்ன உடனே உண்மையிலேயே தாவீது ஒரு மிகப்பெரிய காரியத்தை சவுலுக்காகத்தான் செய்திருந்தான். எனக்கு அருமையானவர்களே, அது நிமித்தம்தான் சவுல் இன்னும் ராஜாவாக இருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே,
தன்னுடைய ராஜாங்கம் இந்த இடத்துல காக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை சவுல் நினைத்து பார்க்கவில்லை. என்ன ஜனங்கள் எல்லாம் என்னை காட்டிலும் தாவீதுக்கு மதிப்பு கொடுக்கின்றார்களே, தாவீதை உயர்த்துகிறார்களே. என கருமையானவர்களே, இப்படிப்பட்ட சுவாபம் இருக்கின்றதா உங்களுக்கு? உங்களுக்கு அப்படிப்பட்ட சுவாபம் இருக்கின்றதா? மற்றவங்களை ஒருவேளை ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறாங்க, மற்றவங்களை ஒருவேளை அவங்க சொல்லும் பொழுது, அவங்க உண்மையிலேயே அவர்கள் அது குறித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுகின்றது? எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் சவுலினுடைய சுவாபத்தை, உண்மையான சுவாபம் இப்பொழுது வெளிப்படுகின்றது. பாருங்கள், வாசிக்கலாம் தொடர்ந்து. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி, கருமையானவர்களே, இன்னும் அரசனாக மாத்திரம்தான் அவனை அவர்கள் செய்யவில்லை என்று நினைத்து கொண்டு அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். என கருமையானவர்களே, இப்பொழுது தாவீது மீது கசப்பு உண்டானது. என கருமையானவர்களே, இப்பொழுது கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பொறாமை, உங்களுக்குள்ளாக அந்த பொறாமை இருக்கின்றதா? பொறாமை என்கின்ற அந்த சுவாபம் இருக்கும் பொழுது, என கருமையானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாக பெருமை இருக்கின்றதா? பொறாமை இருக்கின்றதா? இந்த காரியம் எல்லாம், என கருமையானவர்களே, இந்த சுவாபம் எல்லாம் பிறக்கும் பொழுது வருவது கிடையாது. இந்த சுவாபம் எல்லாம் நாமவே சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய காரியம். இந்த சவுலுக்குள்ளாக பொறாமை வந்ததுக்கு காரணம் என்ன? அவன் தானாகவே சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய காரியம். என கருமையானவர்களே, இந்த சுவாபத்தின் நிமித்தம் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். பொறாமை என்கின்ற காரியம் அவனுக்குள்ளாக வரத் தொடங்கின உடனே அவனுடைய குணாதிசயம் எப்படி மாறியது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் உள்ள காரியத்தை பாருங்கள். அதே அதிகாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் இப்போ நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் சவுல் தாவீதை பகைக்க தொடங்கினான். என கருமையானவர்களை, இப்படி இருக்கும் பொழுது தான் வேதத்தில் உள்ள காரியத்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில், என கருமையானவர்களே, வேதத்தில் அநேக சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம், யோனத்தான், சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தான் தாவீதை சிநேகிக்கின்றான். தாவீதை சிநேகிக்கக்கூடிய அந்த காரியத்தை கண்ட சவுல், ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த சவுல் தன் குமாரனை பொறுத்த மட்டில், சவுலுக்கு என்ன தெரியுமா குணாதிசயம்? நான் யாரை நேசிக்கிறேனோ அவனை மட்டும்தான் என் மக நேசிக்கணும். எனக்கு அருமையானவர்களை, இந்த குணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நான் சொல்லுகின்றேன், பரலோகத்துக்கு போகவே முடியாது. நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது, பரலோகத்துக்குள்ளாக நுழையவே முடியாது. என கருமையானவர்களே, இந்த குணம் தேவனாகிய கர்த்தர் வெறுக்கக்கூடிய குணம். நான் யாரை நேசிக்கின்றேனோ அவங்களத்தான் என் குடும்பத்தார் நேசிக்கணும். நான் யாரை வெறுக்கிறேனோ அவர்களை என் குடும்பத்தினரும் வெறுக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களை, இப்படிப்பட்ட குணம் இருக்கும் என்றால் நான் சொல்லுகின்றேன், நீ கிறிஸ்தவனாக இருக்கிறதற்கு லாயக்கே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கு உனக்கு தகுதியும் கிடையாது என்று சொல்லுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட குணம் இருக்கும் என்றால் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கே தகுதி இல்லாவிட்டால் நீ ஊழியம் செய்வதற்கு தகுதி உண்டா? எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் உள்ள காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். சவுலை பொறுத்த மட்டில் நான் இப்பொழுது தாவீதை வெறுக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, சவுல் சொல்லுகின்றான், நான் தாவீதை வெறுக்கிறபடியினால் யோனத்தானே நீயும் அவனை வெறுக்க வேண்டும். எனக்கு அருமையா, என்ன காரணம்? என்ன காரணத்தின் நிமித்தம் வெறுக்க வேண்டும்? அவன் ஏதாவது கெடுதல் செய்தானா? இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நான் சொல்லுகின்றேன், சுவாபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சுவாபம் மாற வேண்டும். வயது ஆகியிருக்கிறது சவுலுக்கு, வயதில் மூத்தவன், ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவனுக்கு இப்படிப்பட்ட சுவாபம் இருக்கக்கூடியது இருக்கவே கூடாது. எனக்கு அருமையானவர்களே, கோலியாத் ஒரு நிமிஷத்தில் சவுலினுடைய தலையை எடுத்திருப்பான். ஆனால் தாவீது யுத்தத்துக்கு போய் சவுலை காப்பாற்றி இருக்கிறான். சவுல் உயிரை காத்திருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஜெயத்தை தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி சவுலுக்கு அதை சமர்ப்பணமாக்கின அவனுக்கு கிடைத்த மதிப்பை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது பாருங்கள்,
யோனத்தான் இந்த காரியத்தை குறித்து அறியும் பொழுது, என் தகப்பன் ஏன் தாவீதை வெறுக்கின்றார், ஏன் என்னுடைய தகப்பன் இந்த தாவீதை வெறுக்கின்றார் என்று சொல்லி அந்த காரியம் அவனை மிகுந்த வேதனைப்படுத்தியது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தகப்பனாக இருக்கக்கூடியவனுடைய சுவாபத்தை கண்டு மகன் யோனத்தான் அந்த நேரத்தில் மிகுந்த வியாகுலப்படுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், வேதத்தில் 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி. எனக்கு அருமையானவர்களை, ஏன் அப்பா மகன் மேல கோபமாகிறார் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அப்பாவா நீங்க இருக்கீங்களா? அப்படிப்பட்ட அம்மாவா இருக்கீங்களா? நீங்க சவுலை போல ஒரு தகப்பனாக இருக்காதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சவுலை போல ஒரு தகப்பனாக நீங்கள் இருக்காதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தகப்பனாக இருக்கக்கூடியவர், குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்றேன், சவுலை போல ஒரு தகப்பனாக இருக்காதிருங்கள். காரணம், அவன் தகப்பன் சொல்லக்கூடிய காரியம், நான் வெறுக்கக்கூடியவனை நீ வெறுக்க வேண்டும் என்பது தகப்பனுடைய விருப்பம். எனக்கு அருமையானவர்களே, அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. வாசித்து பாருங்கள், அவன் என்ன சொல்லுகின்றான்? அப்பொழுது சவுல் யோனத்தானை நோக்கி, அப்பா பிள்ளையை நோக்கி என்ன சொல்லுகின்றான்? அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? எனக்கு அவனை பிடிக்காது, உனக்கு நீ அவனை தோழனாக வைத்து கொண்டிருக்கிறாயா, நண்பனாக அவனை வைத்து கொண்டிருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றான்? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். எனக்கு அருமையானவர்களே, அவன் சாக வேண்டும் என்று சொன்ன உடனே தகப்பன் தாவீதை கொன்று போடும்படிக்கு அந்த எண்ணத்தோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்த அந்த யோனத்தான் அப்பாவினிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கின்றான். வாசிக்கலாம். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். எனக்கு அருமையானவர்களை, இது எதிர்த்து பேசுவது கிடையாது. அநேகர் நினைத்துக் கொள்ளுகிறீர்கள் இது எதிர்த்து பேசுவது என்று. எனக்கு அருமையானவர்களே, இது எதிர்த்து பேசுவது கிடையாது. நீர் செய்யக்கூடியது அநியாயமான காரியம், ஆகவே கேட்கின்றேன். கர்த்தருடைய பார்வையில் இது எதிர்த்து கேட்பது கிடையாது. ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை யோனத்தான் எதிர்த்து கேட்டிருப்பான் என்றால் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருப்பார். இந்த இடத்தில் அவன் எதிர்த்து கேட்கவில்லை. ஏன் ஒரு மனுஷனுக்கு அநியாயமாக அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கேட்கின்றீர் என்று கேட்கக்கூடிய அந்த காரியத்தில் எனக்கு அருமையானவர்களே, பாவம் செய்கிறவர்களுக்கு உடன்படாதே என்று வேதவசனம் சொல்லுகின்றது. நீ தகப்பனாக இருந்தாலும் சரி, நீ அவனை கொல்லுவதற்கு நான் அந்த காரியத்துக்கு ஒத்துழைக்க முடியாது என்பதே இதற்கு அடையாளம். அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட, யோசித்து பாருங்க, மகனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். கொஞ்சம் கூட எனக்கு அருமையானவர்களே, நான் வெறுக்கிறவனை நீ வெறுக்காம என் மகனா நீ இருக்கிறத காட்டிலும் நீ சாகலாம் என்று சொல்லி ஈட்டியை எறிகின்றான். எப்படிப்பட்ட சுவாபம் பாருங்கள்! கையில் எடுக்க முடியாத ஒரு கீழ்த்தரமான சுவாபம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சுவாபத்தை உடையவனாக சவுல் பிறக்கும் பொழுது அவனுக்கு அந்த சுவாபம் இருந்ததா? இது பிறவி சுவாபம், பிறவியிலேயே எங்களுக்கு உள்ள சுவாபம் என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அந்த சுவாபமே உங்களுக்கு வினையாக முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத அந்த சுவாபமே நான் சொல்லுகின்றேன், உனக்கு அதுவே உனக்கு சாபமாக வந்து நிற்கும். வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன். எனக்கு அருமையானவர்களை, இந்த சம்பவத்தை முழுவதும் வாசித்து பார்த்தோம் என்றால் தகப்பனுடைய சுபாவத்தை கண்டு மகன் மிகுந்த வேதனைப்படுகின்றான். என் தகப்பனை பொறுத்தமட்டில்
ஏன் இப்படிப்பட்ட பொறாமை கொண்டார்? கவனித்துக் கொள்ளுங்கள், பொறாமை. எனக்கு அருமையானவர்களே, இது என்ன செய்கின்றது என்பதை பாருங்கள். நான் ஒருவனை நேசிக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சில சபைகளும் இப்படி இருக்கின்றன. போதகராகிய நான் யாரை நேசிக்கின்றேனோ அவங்களைத்தான் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய போதகர்கள் இருக்கின்றார்கள். பேலியாளின் மக்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, அவர்கள் பேலியாளின் மக்கள் என்று சொல்லுகின்றேன். நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருக்கக்கூடியவன் மற்றவர்களை நேசிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி மற்றவர்களை வெறுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நான் நேசிக்கவில்லை, ஆகவே நீங்களும் என்னுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய சபையினரும் நேசிக்க கூடாது என்கின்ற குணமுடையவர்கள் சவுலை போல கீழ்த்தரமான குணத்தை உடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் உள்ள அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நான் சொல்லுகின்றேன், யோனத்தான் தன் தகப்பனுடைய சுவாபத்தை கண்டு மிகுந்த வேதனைப்படுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, அவன் யோசித்திருப்பான், என் தகப்பனார் மாத்திரம் இந்த சுவாபம் விட்டு நான் நேசிக்கக்கூடியவர்களை நீங்களும் நேசிக்கணும்னு என் தகப்பன் சொன்ன எவ்வளவு நன்றாக இருக்கும். என் தகப்பனிடத்தில் இந்த சுவாபம் மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள், என் தகப்பனுடைய சுவாபம் மாறினா நல்லா இருக்குமே, எங்கள் பாஸ்டருடைய சுவாபம் மாறினா நல்லா இருக்குமே. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் சொல்லுகின்றேன். இந்த யோனத்தானை பொறுத்த மட்டில் என் தகப்பனுடைய சுவாபம் மாறினால் நல்லா இருக்குமே என்று நினைத்திருக்கக்கூடியவன், அவன் அந்த காரியத்தில் தகப்பனிடத்தில் ஒன்றும் பேச முடியாமல் போன பொழுது அமைதலாகி போனான். அவனால் தகப்பனை ஒன்றும் பேசவும் முடியவில்லை, சொல்லவும் முடியவில்லை. வாயை திறந்தாலே ஈட்டி எடுத்து என்னையும் கொன்று போட துடிக்கக்கூடிய என் தகப்பனிடத்தில் நான் என்ன பேசுவது என்று சொல்லி மிகுந்த வியாகுலப்பட்டவனாக யோனத்தான் காணப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, அடுத்தபடியாக நம்ம வேதத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் என்றால், எனக்கு அருமையானவர்களே, இந்த சவுலினுடைய மகளாகிய மீகாள் என்று சொல்லக்கூடியவள், அவள் தாவீதை அவள் சிநேகித்தபடியினால் இந்த சவுல் என்ன செய்கின்றான்? எனக்கு அருமையானவர்களே, அவன் தந்திரமான ஒரு காரியத்தை செய்கின்றான் என்பதை வேதம் சொல்லுகின்றது. இந்த மீகாள் தாவீதை விரும்புகிறபடியினால் அதன் பின்பதாக சில காலங்கள் கழித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, மீகாளை வேறு வழி இல்லாமல் தாவீதுக்கு அவன் மனைவியாக கொடுக்கின்றான். சவுல் ராஜா, எனக்கு அருமையானவர்களே, மீகாள் என்கின்ற தன்னுடைய மகளை இப்பொழுது அவன் தாவீதுக்கு மனைவியாக கொடுக்கின்றான். அப்படி என்றால் இப்பொழுது தாவீது, எனக்கு அருமையானவர்களே, சவுல் ராஜாவுக்கு மருமகன் ஆகின்றான். தாவீது என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? இதுவரைக்கும் நான் அந்நியனாக இருந்தேன், ஆகவே என்னுடைய இந்த சவுல் என்னை வெறுத்தான். இப்பொழுது நான் மருமகனாகி விட்டபடியினால் என்னை நிச்சயம் அவர் நேசிப்பார் என்று தான் அவன் எதிர்பார்த்திருக்க வேண்டும். என்னை கொல்ல துடிக்கக்கூடிய அவர் இப்பொழுது தன் மகளை எனக்கு கொடுத்திருக்கிறபடியினால் நிச்சயம் என்னை நேசிப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் நினைத்தபடி அல்ல. சவுலை பொறுத்த மட்டில் அவன் சுவாபம் மாறவே இல்லை. முன்னால தாவீதினிடத்தில் எப்படி நடந்தானோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக மருமகனான பின்பதாக நடக்க தொடங்கினான். எனக்கு அருமையானவர்களே, சிலர் நினைப்பார்கள் நம்ம திருமணத்திற்கு பின்பதாக இவர்கள் மாறிவிடுவார்கள் என்று சொல்லி. சிலருடைய சுவாபம் மாறாதபடிக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த பிசாசினுடைய கட்டுக்குள்ளாக இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஏன் இந்த சவுலினிடத்தில் இவ்வளவு குணங்கள்? எனக்கு அருமையானவர்களே, பிடிவாதம், கொலை செய்யக்கூடிய குணம், கலக குணம். காரணம் என்ன தெரியுமா? சவுல் பாண்டேஜில் இருக்கின்றான் அர்த்தம். சவுல் பிசாசினுடைய பிடியில் இருக்கின்றான். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட குணமுடையபடியினால் எனக்கு அருமையானவர்களே, உன் சுவாபம் மாறாவிட்டால் தேவனாகிய கர்த்தர் அவரே பொல்லாத ஆவியை அனுப்புவார் என்று சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அநேகருக்கு தெரியாது. கர்த்தரும் அப்படி அனுப்புவாரா என்று
நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் அந்த சம்பவத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கடித்து கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஏன் இப்படிப்பட்ட குணாதிசயத்துக்குள்ள, ஏன் அவனுடைய சுவாபம் இப்படி மாறிப்போனது? பெற்ற மகனையே கொன்று போட துடிக்கக்கூடிய தகப்பனை இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, யோனத்தான் தன் தகப்பனுடைய குணத்தை கண்டு, சுவாபத்தை கண்டு மிகுந்த வேதனைப்பட்டான். அதே போல சவுலினுடைய மகளாகிய மீகாள், எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய இந்த மீகாள் தன் தகப்பனாகிய சவுலினுடைய குணத்தை கண்டு அவள் மிகுந்த வேதனைப்படுகின்றத வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் இதில் சொல்லியிருக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அதில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, தாவீது சவுலை அவன் எந்த இடத்திலும் அவன் வெறுத்ததாக தெரியவில்லை. இவ்வளவு தூரம் நடந்தாலும் கூட நாம இருந்தோம் என்றால் வெறுத்திருப்போம். ஆனால் இந்த தாவீதை பொறுத்த மட்டில் அவன் சவுல் மீது ஒரு தனி மதிப்பு வைத்திருந்ததற்கு ஒரே காரணம் என்னவென்றால், இந்த சவுலை தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவனை மிகவும் நேசித்ததாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, வேதத்தில் உள்ள காரியத்தை நான் உங்களோடு கூட வேகமாக நான் சொல்லிக்கொண்டு நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, 1 சாமுவேல் நேரடியாக நான் இந்த சம்பவத்துக்கு நேராக வருகின்றேன். 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மீகாளை பொறுத்தமட்டில், எனக்கு அருமையானவர்களே, தன் தகப்பன் தாவீதை கொன்று போட துடிக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டவளாக அவளும் மிகுந்த வேதனையிலே இருந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ பார்க்கும் பொழுது தகப்பனுடைய குணத்தை கண்டு மகன் யோனத்தானும் வேதனைப்படுகின்றான். அவன் சுவாபத்தை கண்டு இவனும் வேதனைப்படுகின்றான். மகளாகிய மீகாளும் வேதனைப்படுகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது கடைசியாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள். மகனும் மகளும் தகப்பனுடைய சுவாபத்தை கண்டு வியாகுலப்படக்கூடியவர்கள். என் தகப்பன் என்றைக்காவது மாறுவாரா என்றவர்கள் ஏங்கி கொண்டிருந்த காலத்தில் தான் அந்த வீட்டுக்குள்ளாக மருமகனாக தாவீது வருகின்றான். அப்படி வரக்கூடிய தாவீது படாத பாடுபடக்கூடியத வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம். இந்த தாவீதினுடைய செயல்களை நம்ம பார்த்தோம் என்றால், எப்படி ஒரு மனுஷனுடைய சுவாபம், எனக்கு அருமையானவர்களே, மறுரூபமாவதற்கு, ஒரு மனுஷனுடைய சுவாபம் மாறுவதற்கு எப்படி இந்த தாவீது நடந்து கொண்டான் என்பதை பாருங்கள். 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது தாவீது மிகுந்த வேதனையோடு கூட இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் சவுல் தன் ஆட்களோடு கூட தாவீதை வேட்டையாடி கொன்று போடும்படிக்கு அவனை துரத்தி கொண்டே வருகின்றான். போகிற இடத்திலெல்லாம் துரத்துகின்றான். தன் மகளோடு கூட இருந்த தாவீதை, எனக்கு அருமையானவர்களே, மீகாளோடு கூட இருந்த தாவீதை கொன்று போடும்படிக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றால் இந்த தகப்பன் எப்படிப்பட்டவன் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவனாக இருந்த அந்த சவுல் இப்பொழுது அவனை துரத்தி கொண்டு, தாவீதை எங்கு போகிறான் அங்கு துரத்தி கொண்டு எல்லாம் போகக்கூடியதை வேதம் சொல்லுகின்றது. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனார். கருமையானவர்களே, தாவீதை பிடிக்கிறதுக்கு 3000 பேரோடு சவுல் புறப்பட்டு வருகின்றான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம் தொடர்ந்து. சவுல் எசிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்தரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதை கண்டு
தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். சவுல் வந்தது நிச்சயம் என்பதை அறிந்து கொண்டவன். என கருமையானவர்களே, சவுல் இந்த இடத்துல வந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டவன் இப்பொழுது என்ன செய்கின்றான் என்றால், இந்த சவுல் தன்னை கொன்று போட்டு விடுவான் என்று சொல்லி, என கருமையானவர்களே, அன்றைக்கு இதே தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக போகிற நேரத்தில் தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு போய் யுத்தத்துக்காக புறப்பட்டு போய் அந்த கோலியாத்தை கொன்று விட்டு திரும்பின அவனுக்கு கிடைத்த பலனை பாருங்கள். இப்பொழுது சவுலுக்கு அந்த ஜெயத்தை பெற்றுக் கொடுத்ததே இந்த தாவீது தான். அப்படிப்பட்ட அந்த தாவீதை அவன் நன்மை செய்திருக்கின்றான். நன்மை செய்தவனுக்கு தீமை செய்யும்படிக்கு புறப்பட்டு போகக்கூடிய இந்த சவுலை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நன்மை செய்யக்கூடிய ஒருவருக்கும் தீமை செய்யாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நன்மை செய்கிறவனுக்கு தீமை செய்யக்கூடிய காரியம் மிகுந்த வேதனையான காரியம். அந்த காரியத்தை ஒரு நாளும் செய்யக்கூடாது. நன்மை செய்த தாவீதை தன் மருமகனை இப்பொழுது துரத்தி கொண்டு வருகின்றான். அந்த இடத்தில் அவனை பிடிப்பதற்காக பாளையம் இறங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்தில், எனக்கு அருமையானவர்களே, தாவீதும் அவனுக்கு இருக்கக்கூடிய, எனக்கு அருமையானவர்களே, தாவீதும் அந்த இடத்துல அபிசா என்கின்றவனும் 2 பேருமாக சேர்ந்து அந்த இரவிலே அவர்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உள்ளே நுழைகின்றார்கள். சவுல் சுற்றி ஆட்களுக்கு நடுவிலே தூங்கி கொண்டிருக்கின்றான். தன்னுடைய ஈட்டியை, எப்பொழுது அந்த ஈட்டியை எடுத்து யாரை குத்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த சவுல் அந்த ஈட்டியை தன் பக்கத்தில் நட்டு வைத்திருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களை பாருங்கள், 1 சாமுவேல் 26:7 வாசியுங்கள். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அநேகர் அந்த இடத்துல படுத்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதினிடத்தில் அபிசாய் அவன் கூட வந்தவன் கேட்டான், உம்மை கொன்று போட துடிக்கக்கூடிய சவுலை இதே இடத்தில் நீர் சொல்லும், அந்த ஈட்டியினாலே அவனை நான் குத்தி கொன்று போடட்டும். நம்முடைய கையில் தேவனாகிய கர்த்தர் அவனை கொடுத்திருக்கின்றார். இதோ படுத்து கிடக்கின்றான், தூங்கி கொண்டிருக்கிறான், கொன்று போட்டு விடுவோம் என்று சொன்ன நேரத்தில் வாசியுங்கள் தொடர்ந்து. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். எனக்கு அருமையானவர்களே, ஒரே குத்தாக குத்தட்டுமா என்று சொல்லும் பொழுது அவனுடைய ஆத்திரத்தை பாருங்கள். இவன் உம்மை கொல்ல துடிக்கின்றான், இவனை விட்டே வைக்கக்கூடாது, இவனை கொன்று போட்டு விடுவோம் என்று சொல்லும் பொழுது தன் மாமனாரை பார்க்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, தன்னுக்கு தீமை செய்யும்படிக்கு துடித்து கொண்டிருக்கிற தன் மாமனாரை தாவீது பார்க்கின்றான். பார்க்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, அவனுக்கு அப்படி இருந்தும் தனக்கு தீமை செய்ய துடிக்கக்கூடிய தன் மாமனாருக்கு தீமை செய்வதற்கு தாவீது மனம் இசையவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர், உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்ய வேண்டாம், அவர்களுக்கு நீ நன்மை செய் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தின்படியாகவே அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேக பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றுமே சொல்லாமல் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்றும் சொல்லாதபடிக்கு அவன் செய்தது என்ன தெரியுமா? சவுல் பக்கத்தில் சவுலினுடைய ஈட்டி குத்தப்பட்டிருந்தது. அந்த ஈட்டியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டான் தாவீது. எனக்கு அருமையானவர்களை, எதற்காக வென்றால், நான் உம்முடைய பக்கத்தில் வந்து உம்முடைய ஈட்டியை எடுத்து கொண்டு போனாலும் நான் உம்மை கொன்று போடும்படிக்கு காரியத்தை செய்யவில்லை, என்னுடைய உத்தமத்தை நீர் பாரும் என்பதற்கு அடையாளமாகவே இந்த காரியத்தை அவன் செய்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், அதற்கு பின்பதாக சவுல் உறங்கி கொண்டிருந்தவன் எழுந்த பின்பதாக நடக்கக்கூடிய அந்த காரியத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 26வது அதிகாரம், 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை
நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் சொம்பும் எங்கே என்று பாரும் என்றார். எனக்கு அருமையானவர்களே, தாவீது இங்கிருந்து சத்தமிட்டு பேசுகின்றான். சவுல் கூட இருக்கக்கூடிய அவனுடைய படை தளபதியில் ஒருவனாக அப்னேர் என்ற அந்த காரியத்தை சொல்லுகின்றான். ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்து அவனை காக்காமல் போனீர்களே, அவன் பக்கத்தில் இருந்த ஈட்டி எங்கே? எனக்கு அருமையானவர்களே, அந்த ஈட்டி எங்கே போனது என்று சொன்ன நேரத்தில் தான் அப்பொழுது சவுல் என்ன சொல்லுகின்றான் என்று பாருங்கள், வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, தன் மருமகனுடைய சத்தத்தை அறிந்தவனாக, எனக்கு அருமையானவர்களே, இதுவரைக்கும் சவுல் இப்படி பேசினதே கிடையாது. சவுல் மறுரூபமாகின்றான். வாசிங்கள். என் குமாரனாகிய தாவீதே, எனக்கு அருமையானவர்களே, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, மாமனாரும் மருமகனும் பேசுகிறார்கள். நீங்க இன்னைக்கு மாமனார் மருமகனும் எப்படி பேசுகிறீங்க? எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளைகளில் நம்ம பேசக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தர் உங்களை திராசில் வைத்து நெருக்கக்கூடியவர். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் மாமனாரும் மருமகனும் எப்படி பேசுகிறார்கள் என்கின்ற காரியத்தை பாருங்கள். மாமனாரை பொறுத்த மட்டில் அவருடைய சுவாபம் ஒருவேளை மருமகனுக்கு விரோதமாக பேசுவதும் அவனை கொன்று போட துடிப்பதுமாக இருந்தாலும், இந்த மருமகனை பொறுத்த மட்டில் மாமனாருக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் பேசாதபடிக்கு அவன் என்ன சொல்லுகின்றான்? எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவனே என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து வாசிக்கலாம். பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? என்னை எதற்காக நீர் என்னை இப்படி பின்தொடர்ந்து வருகின்றீர்? உயிரை கையில் பிடித்து கொண்டு நான் ஓடிக்கொண்டே இருக்கின்றேனே, எல்லா இடங்களிலும் என்னை தேடி கொன்று போடும்படிக்கு உம்முடைய இராணுவத்தோடு கூட நீர் வருகின்றீரே. 1-2 ஆட்கள் அல்ல, ஆயிரக்கணக்கில் உம்முடைய சேவர்களோடு கூட நீர் வருகின்றீரே. வாசிக்கலாம். நான் என்ன செய்தேன்? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? 20வது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். எனக்கு அருமையானவர்களை, இந்த வார்த்தையை கேட்ட நேரத்தில் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சவுலினுடைய சுவாபத்தை பொறுத்தமட்டில் அவன் பொறாமை கொண்டதின் நிமித்தம் அவனுக்குள்ளாக அந்த கொலை செய்யக்கூடிய எண்ணம் வந்தது. கலக எண்ணம் வருகின்றதா உங்களுக்குள்ளாக? கலகம் செய்யும்படிக்கு எண்ணம் வருகின்றதா? நான் நேசிக்கிறவங்களா தான் நீங்கள் நேசிக்கணும், நான் வெறுக்கிறவங்களா நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இல்லை என்ற அர்த்தம். சவுலோடு கூட கர்த்தர் இல்லை என்பதற்கு அடையாளம் தான் நான் நேசிக்கக்கூடியவனை நீங்கள் நேசிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு பிடித்தமானவனை நான் நேசிக்கணும், நான் வெறுக்கக்கூடியவனை நேசிக்கணும். எனக்கு அருமையானவர்களை, எல்லாரையும் நேசிக்க வேண்டும், சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும் என்கின்ற கர்த்தருடைய கட்டளையை சொல்லக்கூடியவன் தான் தேவனுடைய பிள்ளை. எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை பாருங்கள். இப்பொழுது சவுல், இதுவரைக்கும் சவுலினுடைய வாழ்வில் இப்படி ஒரு வார்த்தையே வந்தது கிடையாது. சவுலினுடைய சுவாபத்தை கண்டு மகன் வேதனைப்பட்டான், மகள் வேதனைப்பட்டாள், மருமகனும் வேதனைப்பட்டவன் தன் மாமனாருடைய சுவாபத்தை மாற்றுவதற்கு அவன் கையில் எடுத்த ஆயுதம் அன்பு. எனக்கு அருமையானவர்களே, அன்பை கொண்டு தான் இவரை மாற்ற முடியும், இவர் சுவாபத்தை மாற்ற முடியும் என்று அறிந்தவன் அந்த அன்பையே ஆயுதமாக பயன்படுத்தினான். இப்பொழுது பலன் கொடுத்தது. மாமனாருடைய சுவாபம் மாறி மாமனார் மறுரூபமாக கூடியதை பாருங்கள், வாசிக்கலாம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன். மாமனாராகிய சவுல் சொல்கின்றான், நான் பாவம் செய்தேன். இதுவரைக்கும் அவன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. நான் பாவம் செய்தேன். என் குமாரனாகிய தாவீதே, திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் நான் செய்வதில்லை. இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, சவுல் இந்த வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய நேரத்தில் தாவீதுக்கே தலை சுற்றி இருக்கும்.
என்ன எங்கள் மாமனார் வாயிலிருந்து இப்படி ஒரு தங்கமான வார்த்தைகள் வரும் என்று நான் நினைத்ததே இல்லையே. எனக்கு அருமையானவர்களே, அன்பு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் இதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் உங்களுடைய வேதனை இருக்கலாம். என் புருஷனுடைய சுவாபம் மாறணும், மனைவியினுடைய சுவாபம் மாறணும், பிள்ளைகளுடைய சுவாபம் மாறணும், தகப்பன் தாயினுடைய சுவாபம் மாறணும், என் உடன் பிறந்தவர்களுடைய சுவாபம் மாறணும், போதகராக இருக்கக்கூடியவர் என் விசுவாசிகளுடைய சுவாபம் மாறணும் என்றால் ஒன்றை செய்யுங்கள். அன்பு என்கின்ற ஆயுதத்தை மாத்திரம் கையில் எடுத்து, எனக்கு அருமையானவர்களே, சவுல் ஈட்டியை கையில் எடுத்தான், தாவீதோ அன்பை கையில் எடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, ஈட்டி கையிலே இருந்தாலும், சவுலுடைய ஈட்டியை தன் கையிலே எடுத்து கொண்டு வந்தாலும் தாவீது அந்த ஈட்டியை பயன்படுத்தவில்லை, அன்பை பயன்படுத்தினான். அதனுடைய பலனை இப்பொழுது பார்க்கின்றான். வாசிக்கலாம் தொடர்ந்து. அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ராஜாவினுடைய ஈட்டி இங்கே இருக்கிறது. வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாமனாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அடுத்த வார்த்தைகளை பாருங்கள். 25வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு அருமையானவர்களே, மருமகனை பார்த்து சொல்லுகின்றான் என் குமாரனே என்று சொல்லி யோனத்தானுடைய ஸ்தானத்துக்கு அவனை கொண்டு வருகின்றான். என் குமாரனாகிய தாவீதே என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். எனக்கு அருமையானவர்களை வாசிக்கலாம். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். எனக்கு அருமையானவர்களே, சவுலினுடைய சுவாபம் முழுமையாக மாறினதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், தாவீது என் மாமன் எனக்கு கெடுதை செய்தாலும் நான் அவனுக்கு நன்மை செய்யட்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மகளோடு கூட இருக்கக்கூட விடாதபடிக்கு அவனை துரத்தி விட்டு அடுத்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இவனுக்கு மருமகனுக்கு மாமன் செய்த ஏராளமான அநியாயங்கள் இருந்தாலும், தாவீது எனக்கு அநியாயம் செய்த என் மாமனுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன், எனக்கு தீமை செய்த என் மாமனுக்கு நான் தீமை செய்ய மாட்டேன், நான் நன்மை செய்யட்டும் என்று சொல்லி அவனுக்கு நன்மை மாறி நன்மை செய்தபடியினால், எனக்கு அருமையானவர்களே, இது வயதிலே மூத்த சவுலினுடைய சுவாபத்தை மாற்றியது. நான் சொல்லுகின்றேன், சில வேளைகளில் உங்கள் குடும்பத்தில் வயதானவர்களுடைய சுவாபம், நான் சொல்லுகின்றேன், வேதனையோடு கூட சொல்லுகின்றேன், சில வயதானவர்களுடைய சுவாபம் இந்த சவுலினுடைய சுவாபத்தை போலவே கலக சுவாபமாக இருக்கும். நான் நேசிக்கிறவங்களை நேசிக்கணும், நான் வெறுக்கிறவங்களை நீயும் வெறுக்கணும் என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னது போல எல்லாரையும் நேசியுங்கள், உன்னில் அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். எனக்கு பிடிக்கலன்னா உனக்கும் பிடிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த சுவாபம் அவர்களுக்கு இருக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பார்ப்பீர்கள், வயசானவங்க இவர்களை பொறுத்த மட்டில் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறீர்களா? அன்பு என்கின்ற ஆயுதத்தை யோனத்தானும் அப்படித்தான் நினைத்தான், மீகாளும் அப்படித்தான் நினைத்தாள். என் தகப்பன் மாறவே மாட்டார், அவருடைய சுவாபம் மாறாது, அது பிறவி சுவாபம் என்று சில வேளைகளில் நாமவே இப்படி சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளையாகிய தாவீது, அதனாலும் தான் ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லுவதில் பெருமிதம் கொண்டார். காரணம் என்ன? தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்த இந்த தாவீது அவனுடைய குமாரனாக நான் இருப்பதில் பெருமைப்படுகின்றேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இதை இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தாவீதினுடைய செயல்கள் இந்த சவுலினுடைய சுவாபத்தையே மாற்றியது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னாரே, மறுரூபமாகுங்கள் என்றால் இந்த சவுலினுடைய பேச்சு செயல்கள் எல்லாமே சுவாபமே.
இப்பொழுது மாறினது. இதுதான் மறுரூபமாக கூடிய அனுபவம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில், ஆண்டவரே என்னிடத்திலும் இதே போல இந்த சவுலுக்கு இருப்பது போல வயதாயிருச்சு ஆண்டவரே, ஆனாலும் வயது ஆக ஆக என்னுடைய சுவாபம் இந்த சவுலை போல சுவாபம் இருக்கின்றது, மாற்றும் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இதே போல யாராவது ஒரு நபர் இருந்து நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவரே, என்னுடைய மாமனாருடைய குணம் மிகவும் ஆண்டவரே எனக்கு பிடித்தமில்லாதபடிக்கு அவர் சுவாபம் இருக்கின்றது, என் மருமகனுடைய சுவாபம் இப்படி இருக்கின்றது என்று வேதனையோடு கூட இருக்கின்றீர்களா? என் மாமியினுடைய சுவாபம் இப்படி இருக்கின்றது, ஆண்டவரே இது மாறாதா என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என் மருமகளுடைய சுவாபம் இப்படி இருக்கின்றதே, மாறவே செய்யாதா என்று கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, ஒன்றே ஒன்று நான் சொல்லுகின்றேன், அன்பினால மட்டும் தான் இவர்களை மாற்ற முடியும். அன்பு என்கின்ற ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுப்பீர்கள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, தாவீதுக்கு எப்படி தேவனாகிய கர்த்தர், அநேகர் தாவீது கோலியாத்தை ஜெயித்ததை மட்டும்தான் சொல்லுவோம், சவுலை ஜெயித்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, சவுலுக்கு முன்பதாக நின்று கொண்டு, எனக்கு அருமையானவர்களே, தன் மாமனாரை பொறுத்த மட்டில் இவனை கொன்று போட துடித்த அவனிடத்தில் இவன் இப்பொழுது அன்பு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி சவுலை ஜெயித்தான். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் சவுல் இப்பொழுது தாவீதை கொன்று போட துடித்தவன் இப்பொழுது அவனை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவனை ஆசீர்வதித்தான் என்றால் அது தான் தாவீது சவுலை ஜெயித்ததற்கு அடையாளம். எனக்கு அருமையானவர்களே, அன்பு என்கின்ற ஆயுதத்தை கையிலிடுங்கள். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள். என் பேச்சு மாறட்டும், என் செயல்கள் மாறட்டும், என் சுவாபம் மாறட்டும் என்று உங்களை அர்ப்பணியுங்கள். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 5:16 வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய வெளிச்சம், எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய நற்கிரியைகளை கண்டு சவுல் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு காரியத்தை செய்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் பேசியிருக்கிற இந்த வார்த்தையின்படியாக நீங்களும் இப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி அன்பு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். இந்த சம்பவத்தை உங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை தாவீது இந்த நேரத்தில் சவுல் இப்படி மாறி இந்த காரியத்தை செய்தான் என்கின்ற செய்தி யோனத்தானுக்கு கிடைத்திருக்கும் என்றால் யோனத்தானுடைய சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். என் தகப்பனுடைய சுவாபம் மாறிவிட்டதா? என் தகப்பன் உன்னை ஆசீர்வதித்தாரா? அன்றைக்கு உன்னை கொன்று போடுவேன் என்று சொன்னாரே, உனக்காக பேசின என்னையும் கொன்று போடுவேன் என்று சொன்ன என் தகப்பனா அப்படி மாறிவிட்டா? இந்த காரியம் குடும்பத்திலேயே சந்தோஷத்தை கொண்டு வரும். எனக்கு அருமையானவர்களே, பெரியவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், சவுலை போல ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறபடி மறுரூபமாகுங்கள். அது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் சந்தோஷப்படும்படிக்கு பெரியவர்களாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகின்றேன், கருமையானவர்களே, உங்களுடைய சுவாபம் தேவனுக்கு பிரியமானதாக மாறட்டும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமானதாக உங்கள் சுவாபம் மாறும் பொழுது உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். சவுலினுடைய இந்த மாறுதலை கேட்ட உடனே எனக்கு அருமையானவர்களே, மகனாகிய யோனத்தான் சந்தோஷப்பட்டிருப்பான். மீகாளும் அந்த காரியத்தை கேட்டவுடனே என் தகப்பன் மாறியிருக்கின்றாரா, என் தகப்பன் சுவாபம் மாறிவிட்டதா என்கிற காரியத்தை கேட்டவுடனே சந்தோஷப்படுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால் மறுரூபமாக கூடிய அந்த காரியம் எனக்கு அருமையானவர்களை கர்த்தருடைய கட்டளையாகிய மறுரூபமாகுங்கள் என்கின்ற சுவாபம் மாற வேண்டும் என்கின்றதையே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார்.
அப்படிப்பட்ட காரியம் குடும்பத்தில் ஒரு நபருக்கு இருந்து அவர்கள் சுவாபம் மாற வேண்டும் என்றால் தாவீது பயன்படுத்தினது போல அன்பு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவரே என்னுடைய பேச்சும் என்னுடைய செயல்களும் மாறட்டும் என்று சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்கள். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் சுவாபம் மாறணும். சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் சுவாபம் மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. நடை மாறணும், என் உடை மாறணும், உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. என் சுவாபம் மாறணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, யாரெல்லாம் என்னுடைய புருஷன் மாற வேண்டும், என்னுடைய மனைவி மாற வேண்டும், ஆண்டவரே நான் மாற வேண்டும், என்னுடைய பிள்ளைகள், தாய் தகப்பன், உடன் பிறந்தவர்கள், ஆண்டவரே என் மாமனார் மாமியார் குடும்பத்தினர், என் நண்பர்கள், ஆண்டவரே என் சபை விசுவாசிகள், என் போதகர் மாற வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த வேளையில் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து கதறிக் கொண்டிருக்கின்றார்களோ, ஐயோ இவர்களுடைய சுவாபம் இன்னும் மாறவில்லையே என்று சொல்லி யாரெல்லாம் கதறிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த குடும்பத்தினர் எல்லாம் கதறிக் கொண்டிருக்கின்றார்களோ, இயேசுவே இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அந்த தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபை, ஆண்டவரே தாவீது எப்படி செயல்பட்டு சாவலினுடைய சுவாபத்தை மாற்றும்படிக்கு அவன் செயல்பட்டானோ, அதே போல அன்பு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஆண்டவரே இவர்கள் விரும்புகிறவர்களுடைய சுவாபத்தை மாற்றி அவர்கள் மறுரூபமாவதை இவர்கள் கண்கள் காணட்டும். அது நிமித்தம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். மகிமையான காரியத்தை நீர் செய்தருளுவீராக. இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை செட்டைகள் மறைவில் மறைத்து தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.